அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டோட பேரு பார்த்தீங்கன்னா, விசுவாவசு. அதாவது இது ஒரு கந்தர்வனோட பேரு. இந்த ஆண்ட பொறுத்தளவுக்கு இது வெறும் மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு ஆண்டா இருக்க போகுது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இரும்பு, எஃகு அந்த மாதிரி மெட்டீரியல் சம்மந்தமான பொருட்கள் நல்லாயிருக்கும். ஓட்டம் நல்லாயிருக்கும். ஆ வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம். அதே மாதிரி போக்குவரத்து நெரிசல் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு சிறப்பான ஆண்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு நடுநிலையான ஆண்டு. ஆனா பல ராசிகளுக்கு பலன் தரக்கூடிய ஒரு ஆண்டா இது அமையப் போகுது. இது குறிப்பா சொல்லணும்னா 47வது அதாவது தமிழ் ஆண்டுகள் 60ல இது வந்து 47வது ஆண்டு. சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறக்குது. ஸோ பல ராசிகளுக்கு பலன் தரக்கூடிய ஒரு ஆண்டும், ஒரு நல்ல பலன் தரக்கூடிய விஷயமா தான் இந்த ஆண்டு இருக்க போகுது. எல்லாருக்கும் இது வந்து நல்லபடியா போகணும்னு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம ராசி பலன் போறதுக்கு முன்னாடி உங்களோட சேனல்ல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி பண்ணிக்கங்க. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 14/4/2025 விசுவாசு ஆண்டு சித்திரை மாதம் 1ஆம் தேதி. இது வந்து நல்ல ஒரு சிறப்பு தரக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கட்டும். அதே மாதிரி அ த ஐயப்பனோட நடைத்தரப்பு பூஜை நடக்குது. அங்க வந்து விஷு நடக்குது. இன்னைக்கு அ திதி பார்த்தீங்கன்னா, பிரதம திதி காலையில 8:24 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு வந்து தேய்பிறை துதிய திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, சுவாதி நட்சத்திரம் மறுநாள் காலையில 12:13 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு வந்து விசாக நட்சத்திரம் இருக்கு. அ இன்னைக்கு நாள் சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா, காலையில 5:56க்கும் சூரியன் மறைவு மாலை மாலை 6:21க்கும் இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 6:15 முதல் 7:15 வரை இருக்கு. மாலை 4:15 முதல் 5:15 வரை இருக்கு. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை இருக்கு. மாலை 7:15 முதல் 8:15 வரை இருக்கு. ராகு காலம் பார்த்தீங்கன்னா, காலையில 7:30லேருந்து 9:03 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் காலையில 10:36லேருந்து 12:39 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா, பகல் 1:42 முதல் 3:15 வரை இருக்கு. இன்னைக்கு நாள் முழுக்க அமிர்த யோகமா இருக்கு. ஆனால் நாளை பொறுத்தளவுக்கு கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்கு. இன்னைக்கு வந்து சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருந்தாலும் திதி சரி கிடையாது. ஸோ நாளை பொறுத்தளவுக்கு பிரச்சனை இல்லாமல் அமைதியாக கொண்டு போகிறதுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக செய்ய வேண்டியது அவசியம். குறிப்பாக சொல்லணும்னா சில கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது சிலருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். இப்போ மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு உங்களோட ராசிக்கு சூரியன் வராது. 2ஆம் இடத்துல குருவும், 4ஆம் இடத்துல செவ்வாயும், 6ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது. 12ஆம் இடத்துல சனி, புதன், ராகு, சுக்கிரன் 4 கிரகங்கள் போய் ஒன்றா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான கிரக நிலையாக தான் இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. ஆதாயம் இருக்குது. இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சோதனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்குது. பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் அளந்தும் அதே மாதிரி தோரணைகளை பார்த்து பேச வேண்டியது அவசியமாக இருக்குது. தேவையில்லாத உங்களோட பேச்சினால பிரச்சனைகள் உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக சில விஷயங்களை செய்ய முடியும். அதை செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் உண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை லீவுங்கனாலும் செய்யக்கூடிய அன்றாட செயல்கள் கூட உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு புத்திசாலித்தனமாக சூழ்நிலைக்கு ஏற்ப நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்புள்ள நல்ல ஒரு புரிதலும் அந்யோன்யமும் இருக்கும். அதே மாதிரி மனசை பொறுத்தளவுக்கு உங்களோட மனசில் இருக்கிற குழப்பத்தை வீட்டில் காட்டாமல் இருக்கிறது, துணைக்கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பேசி சில பிரச்சனைகளை தீர்த்துறதுக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறதும் சாதகமான பலனை தராமல் தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சராசரியாக இருக்குது. வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு சின்ன சின்ன கடன் வாங்குற மாதிரி இருக்குது. அது தேவை, அத்தியாவசிய தேவைங்கிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக சொல்லணும்னா உஷ்ண சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது.
ஆ கவனமா பார்த்து நாள கொண்டு போறது நல்லது. அமைதியும், நிதானமும் தேவை. அடுத்த ராசி பொறுத்தளவுக்கு ரிஷப ராசி. உங்களுக்கு ராசியில குரு இருக்காரு. 3ஆம் இடத்து செவ்வாய் நீச்சத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல கேதுவும், 6ஆம் இடத்துல சந்திரனும், ஆ 11ஆம் இடத்துல புதன், ராகு, சனி, சுக்கிரன் இருக்கிறதும், 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதும், ஆ கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருந்தாலும், ஆற்றல் மிக்க நாளா தான் இருக்கு. ஆ விருந்து விழாக்கள்ல கலந்துக்கிட்டு ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அதே மாதிரி ம் நண்பர்கள் உங்கள் வீட்டுக்கோ வர்றது மனசுக்கு சந்தோஷத்தை தரும். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு அ ம மாற்றம் ஏற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. வாழ்க்கையோட தரம் உயர்த்தக்கூடிய ஒரு நாளா இருக்கு. செலவுகள் இருக்கும். அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இனிமையான தருணங்கள் நாள்ல நெறையவே இருக்கு. அனுபவிக்க மறக்காதீங்க. தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வேகமா, விவேகமா செய்ற மாதிரி இருக்கு. அதுக்கு கிரகநிலைகளோட சப்போர்ட் இருக்கு. ஆ நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாவும், இன்னைக்கு செய்ற செயல்கள் எல்லாமே வேலையிலயும் சரி, தொழில்லயும் சரி ஏற்றம் தர நாளாவும் இருக்கு. ஆ கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நல்ல ஒரு நட்பா, ஜாலியா பழகி, நல்ல ஒரு இனிமையான தருணங்கள், மனசு விட்டு பேசி, நல்ல ஒரு மனச சந்தோஷமா வச்சுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. பசங்களோடையும் சரி, உறவுகளோடையும் சரி, இனிமையான தருணங்கள் நெறையவே இருக்கு. ஜாலியா நாள என்ஜாய் பண்ணலாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, சின்ன சின்ன செலவுகள் இருக்கு. மத்தபடி பிரச்சனைகள் எதுவும் இல்ல. வரவு நல்லாவே இருக்கு. ஆ அதாவது சுபகாரியமோ, சந்தோஷத்துக்காகவும் செலவுகள் இருக்கிறனால, கவலைப்படாம நாள கொண்டு போறது நல்லது. அ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம பார்த்துக்கங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அ சின்ன செலவு இருக்கும். மத்தபடி எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாள் உங்களுக்கு சாதகமாவே போகும். அடுத்த ராசி எடுத்துக்கிட்டீங்களா? மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ராசியில எந்த கிரகமும் இல்ல. 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம். வார்த்தைகள்ல ரொம்பவும் நிதானம். 4ஆம் இடத்து கேது. அம்மா கிட்ட எதையும் பகச்சுக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அம்மாவோட ஆரோக்கியத்த பார்க்குற மாதிரி இருக்கு. 5ஆம் இடத்து சந்திரன் பொறுப்புகளையும், பிரச்சனைகளையும் தராம தான் இருக்கு. 10ஆம் இடத்துல புதன், ராகு, சுக்கிரன், சனி. இந்த 4மே கொஞ்சம் கலவையா இருக்கிற மாதிரி இருக்கு. 11ஆம் இடத்து சூரியன் நல்ல ஒரு தைரியத்தையும் இதையும் குடுத்தாலுமே, பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா தான் இருக்கும். ஆ 12ஆம் இடத்து குரு தேவையில்லாத அத்தியாவசிய செலவுகள ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனாலும் உங்களோட வாழ்க்கையில நாள்ல சிறந்த வளர்ச்சி காண்றதுக்கும், சிறப்பா, விரைவா, வேகமா, விவேகமா உங்களோட செயல்கள செய்றது நல்லது. சரியா இந்த நாள பயன்படுத்தினீங்கன்னா, சாதகமான பலன் உண்டு. தொழில பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். உங்களோட வளர்ச்சிக்கு உகந்த நாளா தான் இருக்கு. சில பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா இருக்கிறனால, வேலைகள், செயல்கள் எல்லாமே சாதகமா, அமைதியா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. பிரச்சனைகள் எதுவும் இல்ல. நிதானமும், பொறுமையும் இருந்தா நாள் உங்களுக்கு தொழில்லயும், வேலையிலயும் நல்லாவே போகும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு உற்சாகமா நடந்துக்கிட்டீங்கன்னா, நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. மத்தபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆ முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட மனசு விட்டு பேசுறது நாள சந்தோஷமா ஆக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலமையில அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காதீங்க. வரவும் இருக்கு, செலவுகளும் இருக்கு. பொறுப்புகள் அதிகமா இருக்கிறனால செலவுகள் இருக்கு. சேமிக்கலனாலும் பரவால்ல. செலவுகள கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமா இருக்கு. இல்லன்னா வீண் விரயமோ, வீண் இழப்போ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உங்கள நீங்களே சோம்பேறித்தனமா இல்லாம, சுறுசுறுப்பா, பதட்டம் இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. அமைதியும், நிதானமும் தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. கடகராசிக்கு பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் நீச்சமா இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல கேதுவும், 4ஆம் இடத்துல சந்திரன், ஆ 9ஆம் இடத்துல புதன், ராகு, சுக்கிரன், சனி, 10ஆம் இடத்துல சூரியன், 11ஆம் இடத்துல குரு. நல்ல ஒரு பொறுப்புகள், சந்தோஷங்கள் நிறைஞ்சாலும் சில விஷயத்துல கவனமா இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பா உறவுகளுக்குள்ள ரொம்பவே கவனம். அதே மாதிரி பண விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது நல்லது. உங்களோட அணுகுமுறையில முடிஞ்ச அளவுக்கு கோவத்தையோ, எரிச்சலையோ காட்டாம இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாம அமைதியா நாள கொண்டு போக வேண்டியது அவசியம். சுபகாரியங்கள்ல தடைகள் இருக்கும். இருந்தாலும் உங்களோட லட்சியங்கள அடைய முடியலன்னு வருத்தப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அமைதியா, தன்னம்பிக்கையோட நாள கொண்டு போறது நல்லது.
வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சிறப்பா திட்டமிட்டு உங்களோட வேலைகள செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. மனசுல குழப்பமும், பதட்டமும் இருக்கு. அத வேலையில காட்டுற மாதிரி இருக்கும். எந்த ஒரு வருத்தமும் இல்லாம மனச அமைதியா வச்சுக்கிறது, வேலைகள்ல கவனம் செலுத்த வேண்டியது, திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, அ முடிஞ்ச அளவுக்கு தொணக்கிட்ட முடிஞ்சா அமைதியா, பொறுமையா பேசுங்க. இனிமையான வார்த்தைகள பயன்படுத்திக்கங்க. எந்த ஒரு விஷயத்தையும், பதட்டத்தையும் தொணக்கிட்ட காட்டாம இருக்கிறது நல்லது. உறவுல பிரச்சனைகள் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. தேவையில்லாத செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வீண் செலவுகள கண்காணிச்சீங்கன்னா நல்லது. இல்லன்னா வீண் இழப்போ, வீண் விரயமோ ஆக வாய்ப்பு இருக்கு. ஆ பதட்டம் இல்லாம பணத்த கையாள வேண்டியது அவசியம். சேமிக்கலனாலும் பரவால்ல. கடன் வாங்காம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல கவனமா இருக்கணும். செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆ எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா கையாள்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. உங்களுக்கு 2ஆம் இடத்துல கேதுவும், 7ஆம் இடத்துல புதன், ராகு, சுக்கிரன், சனி, 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது சொல்லிக்கிற மாதிரி இல்ல. அ 9ஆம் இடத்துல குரு இருக்கிறாங்க. 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாங்க. கொஞ்சம் ஏக்கமும், அ பதட்டமும் இருந்தாலும், நாள் முழுக்க சுறுசுறுப்பா போகக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. உங்களுக்கு உங்கள பார்த்து இன்னைக்கு தன்னம்பிக்கை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வளர்ச்சியில சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும், அதெல்லாம் பெருசா எடுக்காம, அத த அத முறையா திட்டமிட்டு முன்னேறக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. பேச்சுல கொஞ்சம் கவனம் தேவை. நிதானமும், பொறுமையும் இருந்ததுன்னா, நாள் உங்களுக்கு சாதகமா போக வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளா போகும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில அ நல்ல ஒரு சுறுசுறுப்பா செய்ற மாதிரி இருக்கு. செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் எல்லாமே சாதகமான விளைவுகள தரா மாதிரி இருக்கு. மனசுல சந்தோஷமா நாள அ திட்டமிட்டு செஞ்சு, உங்களோட வேலைகளையும், செயல்களையும் கொஞ்சம் கவனமா கரெக்ட்டா பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எந்த குறைபாடும் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட முடி விருப்பமா நல்ல ஒரு அவங்களுக்கு பிடித்த மாதிரி நாள கொண்டு போற மாதிரி இருக்கு. மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கும். அதே மாதிரி ஒண்ணா எங்கேயோ குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ, இல்லன்னா உறவினர்கள் உங்க வீட்டுக்கு வர்றது நல்ல சந்தோஷத்தையும், நல்ல ஒரு புரிதலையும் ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு. செலவுகளும் ஆ நல்லா தான் இருக்கு. ஆனாலும் சுப செலவுகள், சந்தோஷ செலவுகள்ங்கிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நாள் போகும். பிரச்சனைகள் இல்லாத நாளா தான் இருக்கு. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஆரோக்கியத்திலயும் எந்த குறைபாடும் கிடையாது. ஓய்வெடுங்க. ரிலாக்ஸா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றது மனசுக்கும், ஆரோக்கியத்துக்கும் நல்லாவே இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. உங்களுக்கு ராசியிலேயே கேது இருக்கிறதும், 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, புதன், ராகு, சுக்கிரன், சனி, 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. பொறுப்புகள் நிறைய இருக்கு. செலவுகள், வீண் விரயங்கள் நிறையவே இருக்கு. 8ஆம் இடத்து சூரியன் பதட்டத்தை குடுக்குற மாதிரி இருக்கும். 9ஆம் இடத்து குரு ஒரு சில நேரங்கள்ல ஓடி ஒளியிற மாதிரி இருக்கு. 11ஆம் இடத்து செவ்வாய் பார்த்தீங்கன்னா, வரவு இருந்தாலும் அது தடைப்படுற மாதிரி இருக்கு. பணம் விரயம் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா வச்சிருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்திலயும் உணர்ச்சி வசப்படாம நாள கொண்டு போங்க. மனச அமைதியா வச்சுக்க பாட்டு கேளுங்க. ஜாலியா குடும்பத்தோட வெளியில போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள் இருக்கும். வருத்தங்கள் இருந்தாலும் சூழ்நிலைக்கு ஏற்ப நாள கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. தொழில்லயும் சரி, பணம் கொஞ்சம் வரவும், பதட்டமும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ கவனமா உங்களோட தொழில கையாள வேண்டியது அவசியம். செய்யக்கூடிய செயல்கள திட்டமிட்டு தவறுகள் இல்லாம பொறுப்பா நடந்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற பதட்டத்தையும், குழப்பத்தையும் தொணக்கிட்ட காட்டி தேவையில்லாத சூடான வாக்குவாதம், விவாதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகள்ல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். குழப்பம் உங்ககிட்ட இருந்தாலும் மனச தெளிவா வச்சுக்கிட்டு அடுத்தவங்க கூட அமைதியா போனீங்கன்னா, நாள் அமைதியா போகும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. தேவையில்லாத அனாவசிய செலவுகள் அத கட்டுப்படுத்துனீங்கன்னா நல்லது. இல்லன்னா அ பிரச்சனையும் சரி, பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பும், கடின முயற்சியின் காரணமா தலைவலி மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்கு.
முடிஞ்ச அளவுக்கு அதிக நேரம் ஓய்வு எடுத்தீங்கன்னா நல்ல பலனா இருக்கும். மனச அமைதியா வச்சுக்க வேண்டியது அவசியம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு டைரக்ட்டா 5ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சனி, ராகு, புதன், சுக்கிரன், ஆ 6ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. 7ஆம் இடத்துல அ குரு இருக்கிறதும், ஆ 8ஆம் அ பத் 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும், அதே மாதிரி 11ஆம் இடத்துல ஆ கேது இருக்கிறதும் கலவையான ஒரு நாளா இருக்கு. பதட்டமான ஒரு நாளா தான் இருக்கு. கவனமா பார்த்து கொண்டு போறது அவசியமா இருக்கு. இப்போ சின்ன மாற்றமா கோச்சு முதல்ல வந்து விருச்சிக ராசிக்கு சொல்லிடுறேன். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா, உங்கள பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. விரயங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ உங்களோட உணர்ச்சிகளையும், கோபத்தையும் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு அவசியமா இருக்கு. உங்களோட லட்சியங்கள் அடையத்துல தடை, தாமதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வர வாய்ப்புகள் இருக்கு. அத கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கணும்னா, செய்யக்கூடிய செயல்பாடு எல்லாமே கவனமா, நிதானமா சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நல்லது. இப்ப தவறுகள் எதுவும் இல்லாம பார்த்துக்க வேண்டியது நல்லது. திறமைகள பயன்படுத்தி உங்களோட தொழில செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. ஆ அடுத்தது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுங்க. வார்த்தைகள்ல ரொம்பவே கவனம். நட்பான அணுகுமுறை தேவை. உங்ககிட்ட இருக்கிற பதட்டம், குழப்பம் தொணக்கிட்ட காட்டாம இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. இருந்தாலும் எதிர்பாராத பண இழப்போ, பண விரயமோ ஆக வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு திடீர்னு பண வரவும் இருக்கு. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்கும். வரவு எதுவா இருந்தாலும் சேமிக்கிறதுக்கும் முயற்சி செய்றதும், செலவுகள கட்டுப்படுத்த வேண்டியதும் அவசியமா இருக்கு. பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மனச அமைதியா வச்சுக்கிறதுக்கு பிரார்த்தனை செய்றது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. மனச அமைதியா வச்சுக்கங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. உங்களுக்கு 6ஆம் இடத்துல புதன், ராகு, சுக்கிரன், ஆ ஆ சனி இருக்காரு. 7ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதும், ஆ 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது. 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதும், ராசியிலேயே சந்திரன் இருக்கிறதும், கொஞ்சம் பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. உங்களோட முயற்சிகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது. அப்படி உங்களோட முயற்சிகள்ல சாதகமான பலன் கிடைக்க சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நல்லதா இருக்கும். மனச அமைதியா வச்சுக்க, ஒருநிலைப்படுத்திக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு வெற்றி காணக்கூடிய விஷயங்கள் சாதகமா இருக்கு. அதே மாதிரி உங்களோட உங்களுக்கு விருப்பமானவங்க, உங்களோட நலன் விரும்பிகள், நண்பர்கள் மூலியமா சின்ன சின்ன ஆதாயம் இருக்கு. சிறப்பா செயல்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சரியா இந்த நாள திட்டமிட்டீங்கன்னா சாதகமான பலன் உண்டு. தொழில பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்றவங்க, கீழ வேலை செய்றவங்க தொழில்ல ஆதரவு இருக்கு. ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சிறப்பா உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள இன்னைக்கு பயன்படுத்திக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆ உங்களோட வேலைகள திட்டமிட்டு தவறுகள் இல்லாம திறமையா செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தெளிவான சிந்தனைகள் இருக்கு. இருந்தாலும் தொணக்கிட்ட அ எந்த ஒரு பதட்டத்தையும், அ அ உணர்ச்சிகளையும் காட்டாம, அமைதியா நாள கொண்டு போனீங்கன்னா, ஜாலியா நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. எந்த பாதிப்பும் இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன வரவு இருக்கு. ஆனாலும் செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்கு. பொறுப்புகள் நிறைஞ்ச மாரி தான் ஒரு நாளா இருக்கு. செலவுகள கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வர பணத்த சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்த அளவுக்கு கலவையான ஆரோக்கியம். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. நாள ஜாலியா கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு 4ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், ராகு, சனி, 5ஆம் இடத்து சூரியன், 6ஆம் இடத்து குரு, அ 8ஆம் இடத்து செவ்வாய், 10ஆம் இடத்து கேதுவும், 11ஆம் இடத்து சந்திரனும் நல்ல ஒரு கலவையான பலன்கள் குடுக்குற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நாள சாதகமா பலன் தர வகையில கொண்டு போணும்னா, சகஜமான அணுகுமுறை தேவை. கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போங்க. வரவுகள் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி உங்களோட அ பேச பேசும் வார்த்தைகள பதட்டம் இல்லாம தெளிவா பேச வேண்டியது அவசியமா இருக்கு. வார்த்தைகள்ல நிதானம் தேவை. தெரியாதவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது. சாதகமான பலன்கள் உண்டு.
சுபகாரியங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கு. வரவுகள் நல்லாவே இருக்கு. சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. சாதகமான பலன்கள் நிறையவே இருந்தாலும், பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பா உங்களோட செயல்கள செஞ்சு, தொழில்லயும் நல்ல ஒரு லாபம் பெறா மாதிரி இருக்கும். ஆனா, பொறுப்புகள் காரணமா செலவுகள் இருக்கிறனால, பதட்டமும், குழப்பமும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. திட்டமிட்டு உங்களோட வேலைகள தவறுகள் இல்லாம, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம செஞ்சீங்கன்னா, எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி நல்லாவே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆ நல்ல ஒரு நட்பான அணுகுமுறை, ஜாலியா பேசி, பழகி, டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நாள இனிமையா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு. மனச அமைதியா வச்சுக்கிட்டு, ஜாலியா நாள கொண்டாட வேண்டியது அவசியமா இருக்கு. ம் பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்கு. வரவுகள் இருக்கு. செலவுகளும் இருக்கு. அது ஒண்ணும் கட்டுப்படுத்த முடியாத செலவுகள், அத்தியாவசிய செலவுகள். சேமிக்கிறதுக்கும் முயற்சி செய்யுங்க. நல்ல ஒரு பலன் தர விதமா நாள கொண்டு போறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. மனச அமைதியா வச்சுக்கிட்டு ஜாலியா நாள கொண்டாடுங்க. கவலை இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன், ராகு, சுக்கிரன், சனி இருக்கிறதும், 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதும் நல்ல ஆதாயம் தராம தான் இருக்கு. ஆ 5ஆம் இடத்துல குருவும், அதே மாதிரி 7ஆம் இடத்துல செவ்வாயும், ஆ 9ஆம் இடத்துல கேதுவும், அ அடுத்தது 10ஆம் இடத்துல சந்திரனும் பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தில நல்ல ஒரு முன்னேற்றம், பலன் தரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. மனசுல தேவையில்லாத குழப்பங்களும், நெகட்டிவ் எண்ணங்களும் எழும். அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, தெளிவா சிந்தனையோட மனச அமைதியா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. ஆ உங்ககிட்ட உறுதியும், தன்னம்பிக்கையும் உங்களோட வேலைகள் இருக்கும். வேலைகள்ல சாதகமான பலன் தெரியிறது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி ஆ விலை உயர்வு மிக்க பொருட்களை இழக்கிற மாதிரி சின்ன சின்ன வாய்ப்பு இருக்கு. பொருள்கள கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. அதே வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருந்தாலும் சிறப்பான செயல்பாடு உங்ககிட்ட இருக்கு. கூட வேலை செய்றவங்களோட ஆதரவு இருக்கு. நல்ல பலன் தர மாதிரி உங்களோட செயல்பாடு இருக்கு. ஆ இன்னைக்கு உங்களோட வேலைகள்ல தொழிலுக்கு பாராட்டும், மதிப்பும் கிடைக்கும். வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு புரிதல் இருக்கும். சில விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டு, எதிர்காலத்துக்கு உண்டான வகையில முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அ மனச அமைதியா வச்சுக்கங்க. ஏக்கங்கள் நெறைய இருக்கும். அதெல்லாம் தொணக்கிட்ட காட்டாம, ஜாலியா நாள கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வரவு இருக்கு. ஆனா சின்ன சின்ன செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. செலவுகள அத்தியாவசிய செலவுன்னு பிரிச்சு எது தேவையோ அத செய்றது நல்லது. உங்களோட செலவுகள கண்காணிச்சு சேமிக்க முயற்சி செய்றது நல்ல பலனை தரும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. மத்தபடி எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லாத ஒரு நாளா தான் இருக்கு. சாதகமா இந்த நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. கும்பராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 2ஆம் இடத்துல புதன், ராகு, சுக்கிரன், சனி, 3ஆம் இடத்துல சூரியன், 4ஆம் இடத்துல குரு, ஆ 6ஆம் இடத்துல செவ்வாய், 8ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சந்திரன். பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா இருக்கு. நெறைய செலவுகள், எதிர்பாராத விஷயங்கள், ஆ பசங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. சூழ்நிலைக்கு ஏற்ப நாள கொண்டு போ வேண்டியது அவசியமா இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் பதட்டம் இல்லாம நிதானமா, புத்திசாலித்தனமா, உறுதியோட செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆ இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் காரணமா மனக்குழப்பம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஆ உங்களோட நாள அனுபவிக்கிற மாதிரி மனநிலையில நீங்க இருக்க மாட்டீங்க. மனச அமைதியா வச்சுக்க யோகா பண்ணுங்க. வெளியில போயிட்டு வாங்க. மன தனிமையில இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நாள் கொஞ்சம் அமைதியா போக வாய்ப்பு இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட வேலைகள திறமையா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. பதட்டத்துல உங்களோட வேலைகள்ல தவறுகள் எதுவும் நடக்காம பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கணும்னா, கரெக்டான தவறுகள் இல்லாம உங்களோட வேலைகள சிறப்பா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, மனசு விட்டு பேசினீங்கன்னா பிரச்சனைகள் குறையும். நீங்க ஒரு தப்பான எண்ணத்தோட தொணக்கிட்ட பேசாம இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் பிரச்சனைகளையும் பேசி தீர்த்துக்கிறது பிரச்சனைகளுக்கு முடிவு ஏற்படுத்தி கொடுக்கும். மனச அமைதியா வச்சுக்கிறதுக்கும் தொணக்கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு, செலவுகள் எல்லாமே இருக்கு. வரவு இருந்தாலும் அது எங்க போதுன்னே தெரியாத ஒரு பல சூழ்நிலைகள் இருக்கு.
சில ஆதாயங்களும் இருக்கு. செலவுகள கட்டுப்படுத்தி சேமிக்க முயற்சி செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பெரிய பிரச்சனைலாம் ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் உங்கள நீங்களே குழப்பிக்காம, அசௌகரியமா இல்லாம, மனச அமைதியா வச்சுக்க முயற்சி செய்யுங்க. தெளிவான சிந்தனைகளோட நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடைசி ராசியான மீன ராசி. உங்களுக்கு குழப்பம் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. ராசியிலேயே எல்லாம் இருக்கு. சந்திரனும் 8ஆம் இடத்துல மறைறாரு. 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதும், ராசியில புதன், ராகு, சுக்கிரன், சனி இருக்கிறதும், 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதும், 3ஆம் இடத்துல குரு இருக்கிறதும், 5ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமா இருக்கிறதும் ஒரு கலவையான ஒரு நாளா இருக்கு. மனசே ஒரு நிலை இல்லாத ஒரு நிலையா தான் இருக்கு. மீன ராசிக்காரங்க ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய நாளா இருக்கு. ம். முடிச்ச அளவுக்கு உங்கள நீங்களே மகிழ்ச்சியா, உற்சாகமா வச்சுக்க வேண்டியது அவசியம். தன்னம்பிக்கையும், உறுதியும் அவசியமா தேவை. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கு. ஆ அதே மாதிரி பயணம் செய்யும்போது மனக்குழப்பத்தினால எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா கையாள வேண்டியது நல்லது. பதட்டப்படாதீங்க. நிதானமா நாள கொண்டு போனீங்கன்னா, நாள் நல்லபடியா போகும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு அ எந்த ஒரு பாராட்டு, பெருசா இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. உங்களோட தொழில்ல கரெக்ட்டா போனா போதும் அப்படிங்கிற மாதிரி வேலைகள செய்யுங்க. தொழில்லயும் கொஞ்சம் கவனமும், நிதானமும் அவசியமா தேவைப்படுது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. உங்களோட குழப்பத்தெல்லாம் தொணக்கிட்ட காட்டி, அவங்க 2 பேருக்குள்ளயும் புரிதல குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. வாக்குவாதம், விவாதம் ஏதாவது இருந்ததுன்னா, விட்டு குடுத்து போறது, அனுசரிச்சு போறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுக்காதீங்க. ஜாலியா மனச அமைதியா வச்சுக்கிறதுக்கு என்ன முடியுமோ பண்றதோ, அத செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவுகள் இருக்கு. ஆனால் டபுள் மடங்கான செலவுகள், விரயங்கள் இருக்கு. பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு பதட்டமும், குழப்பமும் இருக்கிறனால ஆரோக்கியம் அதிகமா பாதிக்க வாய்ப்பு இருக்கு. ஓய்வு எடுக்கிறது நல்லது. தேவைப்பட்டா சிகிச்சை எடுக்கணும்னா எடுத்துக்கிறது நல்லது. மனச அமைதியா வச்சுக்கிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைவ் இனிமே நினைக்கிறப்பெல்லாம் லைவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்போவுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. லைவ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பார்த்துக்கோங்க. டைரக்டா இனிமே வந்து லைவ்ல ஜாதகத்தை பற்றி பேச போகிறோம். உங்களோட சுய ஜாதகத்தை பற்றியும் அதே மாதிரி உங்களோட கேள்விகளுக்கு பதிலும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ஆதரவு தேவை. அ முடியிறப்பெல்லாம் லைவ்ல என்ன பார்க்க முடியும். லைவ்ல பேசுறதுக்கும் உங்களுக்கு உங்களோட கமெண்ட்டுகளுக்கு பலன் சொல்லவும் எங்களுக்கு நல்ல ஒரு அ பலனா இருக்கு. அதே மாதிரி செ லைவ வந்து நிறைய பேர் பார்க்கணுன்னா ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.